2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமாரத்திகளுமாயிருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேதத்தின் பகுதி நம்மை கொஞ்சம் ஆழமான கிறிஸ்தவ அனுபவத்திற்குள் அழைத்து செல்லுகிறது. யோவான் 1:12 அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளைகள் என்று வாசிக்கிறோம். ஆனால் நாம் தியானிக்கிற வசனத்தில் நாம் அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாயிருப்போம். இன்னும் ஒரு படி முன்னேற்றம். ரோமர் 8:14 எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் பிள்ளைகள், அவருடைய ஆவியினால் நடத்தப்பட்டால் புத்திரர்கள். உலகத்திலிருந்து மாம்ச இச்சைகளிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருந்தால் குமாரர்கள் குமாரத்திகள். அவர் நமக்கு பிதா. என்ன பெரிய ஆசீர்வாதம்! ஆம் பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட பின்பு பிரித்து எடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்து எடுக்கப்பட்டவனுமாகிய பவுல் என்று தன்னை அழைக்கிறார். ரோமர் 1:1. மேலும் கலாத்தியர் 1:4 அவர் நம்மை இப்பொழுதிருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி, பிரித்து எடுக்கும்படி தம்மைத்தானே ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். கலாத்தியர் 5:24. நாம் விசுவாச வாழ்க்கையில் முன்னேறுவோம். சாதாரண ரட்சிப்பின் அனுபவம் போதாது. ஜெபம். ஆண்டவரே, இன்னும் உம்மை கிட்டி சேர்ந்து வெற்றியுடன் வாழ கிருபை தாரும். ஆமென்.